ஸ்ட்ரெஸ் நல்லதா கெட்டதா கேட்கும்போது எல்லாருமே ஸ்ட்ரெஸ் வந்து கெட்டதுன்னு சொல்லுவீங்க. அது தவறு. ஸ்ட்ரெஸ் வந்து நல்லது தான். நம்ம உடம்பு ஒரு காரணம் இல்லாம ஒரு இது பண்ணாது. ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னா 2 ஹார்மோன் கார்டிசால் அண்ட் அட்ரினலின்ற 2 ஹார்மோன் உருவாகும் போது தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் நல்லதுன்னு நான் சொல்றேன்னா, இந்த ரூம்குள்ள ஒரு புலி வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன நம்ம பண்ணுவோம்? ஒன்று அந்த புலிக்கிட்ட இருந்து தப்பிச்சு தலை தெறிக்க ஓடுவோம், இல்லை இன்னொன்று தைரியம் இருக்கவங்க அது கூட சண்டை போடுவோம். இந்த எனர்ஜியை வந்து அதிகம் பண்றதுக்கு தான் நம்ம உடம்பு எவ்வளோ கிளவர் பாருங்க. கார்டிசால் அண்ட் அட்ரினல் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும்னா இமீடியட்டாக நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி நம்மளோட ஹார்ட் பீட்டை வந்து அதிகம் பண்ணும் அண்ட் நம்மளோட பிபியை ரைஸ் பண்ணும். இன்னொன்று நம்மளோட விஷனை வந்து பார்வையை வந்து நல்ல பிரகாசமாகும். அப்போ தான் நம்ம ஓடுறது. அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, ஒரு காட்டில் புலி துரத்தும் போது இதெல்லாம் இருந்தனால தான் தப்பிச்சிருக்காங்க மனுஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. இதில் முக்கியமானது டைஜஷனை ஸ்டாப் பண்ணிடும். எப்போல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது அதனால தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஒரு பிரியாணி போய் சாப்பிடலான்னு ஏன் தோணுதுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களோட டைஜஸ்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் ஒபிசிட்டி. இதனால தான். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? எப்போவுமே புளியை கூடையே கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம இருக்கோம். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுன்ற பேரில் எதை தொட்டாலும் ஸ்ட்ரெஸ். அப்போ என்ன ஆகுது? எப்போவுமே உங்கள் கார்டிசால் அண்ட் அட்ரினலின் அதிகமாகவே இருக்கும். எப்போவுமே உங்கள் ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். எப்போவுமே உங்கள் பிபி அதிகமாக இருக்கும். என்ன ஆகும்? போக போக இதுதான் நம்பர் 1 ரீசன் ஃபார் கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் ப்ராப்ளம். ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணாங்க, ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஸ்டடி. ஒரு 30,000 பேர் எடுத்துக்கிட்டாங்க. யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னாங்களோ ஒரு 30,000 பேர் எடுத்து அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டேஞ்சர் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் யார்? இன்னொரு கேள்வி கேட்டாங்க, யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறீங்க, லைஃப்பில் எனக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு அதை பாசிட்டிவாக பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. அந்த 2 செக்மெண்ட் பிரிச்சுட்டாங்க. அவங்கள அடுத்த 8 வருஷத்துக்கு வந்து அவங்கள வந்து இது பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கானது என்னென்னா, யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது அது எனக்கு பயம் சொன்னதில் 43% வந்து இறந்துருக்காங்க. 43% டெத் ரேட். இதே யாரெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆனால் எனக்கு சேலஞ்ச் அப்படின்னு சொன்னவங்க வெரி வெரி லீஸ்ட், லெஸ் தென் 5% கூட இல்லை. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குற பார்வையிலே நம்ம வந்து ஹெல்தி ஆக முடியும். ஸோ இங்கே பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்கீங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ், டாக்டர் வேலுமணி கூட சொன்னார், போனால் மழை வந்தா அப்படி சொன்னார். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு நான் ஒரே ஒரு சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, பேரண்ட்ஸ் ஆகிய எல்லாருமே குழந்தைங்களுக்கு தோக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. ஆமாம், ஏன்னா குழந்தைங்களுக்கு ஜெயிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. ஆனால் தோக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஏன்னா சிறு வயசுலேருந்து தோல்வியே பார்க்காம வளர்றனால தான் எனக்கு எக்ஸாமில் நல்ல மார்க் வரல அப்படின்ட்டு சூசைடல் தாட்ஸ் வருது. சின்ன சின்ன டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாருமே குழந்தைகள் சூசைடுக்கு போகிற ரீசனே அவங்க தோக்கவே இல்லை. பேம்பரிங் பண்ணி வளர்க்குறதுனால தோல்வினா அவனுக்கு என்னன்னே தெரில. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முதல் வேலை அவங்கள தோக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், மெயினான விஷயம், ஸ்ட்ரெஸ் ஹேக் ஒன்று இருக்குது. அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து நெகட்டிவ் ஹார்மோன்னு வச்சுக்கிட்டா அதுக்கு ஆப்போசிட் எப்போவுமே உடம்பு அதையுமே தயாரிக்குது. அதுதான் பாசிட்டிவ் ஹார்மோன். டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்ஃபின், டோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்மோனை நம்ம வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற ஹேக் நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பயப்படவே வேண்டாம்.